Hi friends, welcome to Sala Easy Maths. இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஸ்டடி பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ கிளாஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம எந்த யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ். இந்த யூனிட்டுக்கான ஒரு ஃபுல் ஸ்டடி பிளான் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட சிலபஸ் கம்பாரிஷன், அதாவது ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் ஆயிருக்குது, அதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட ஒரு மைண்ட் மேப், ஃபுல் மைண்ட் மேப் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இந்த யூனிட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே பேஜ்ல நம்ம ஒரு மைண்ட் மேப்பை நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அது எப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டோட டீடைல்ஸ், அதாவது இந்த யூனிட்ல மெட்டீரியல் எவ்வளவு பேஜஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஸ்டின் பேங்க்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இந்த யூனிட்ல நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், எந்த டாபிக் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம், அடுத்து டெஸ்ட் 2க்கு எந்த டாபிக், ஃபுல் டெஸ்ட் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டும் எந்தெந்த டேட்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 7 யூனிட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்து நம்ம ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த யூனிட்டுக்குமே நம்ம வந்து ஃபுல்லாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வருவோம். அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து 8th நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரியல் அனாலிசிஸ், அதாவது யூனிட் நம்பர் 2 ரியல் அனாலிசிஸ். இந்த யூனிட் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த யூனிட்டை பற்றின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோ கிளாஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீடைல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கிளாஸில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்னலாம் அப்டேட் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். வாட்ஸ்அப்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம், அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலுமே இதில் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அகாடமிக்ல நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் என்னென்ன இருக்குது, ஃப்ரீ டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் உள்ள வீடியோ கிளாஸஸ், அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா சாம்பிள் மெட்டீரியல் காப்பி, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 7 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஷெட்யூல் தான் நம்ம வந்து பார்க்குறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 டேஸ் எடுத்திருப்போம். ஸோ இந்த 250 டேஸில் 10 யூனிட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அதுல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 7 யூனிட்டை நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அடுத்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி, அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆப்ரேஷன் ரிசர்ச், ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ இத்தனை யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம எந்த யூனிட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரியல் அனாலிசிஸ். இந்த யூனிட் எடுத்து தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 டேஸ் எடுத்திருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்து அந்த 20 டேஸ்ல ஸ்டடி பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணும், அந்தந்த டாபிக் முடிச்சுட்டு நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 நம்ம என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா மே 1 அன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். என்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா மே 20th அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். டோட்டலா பாத்தீங்கன்னா 20 டேஸ் எடுத்திருப்போம். இப்போ இந்த ரியல் அனாலிசிஸ் இந்த 20 டேஸ்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம என்னைக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம்ன்றதை டீட்டெயிலா 1 by 1 நம்ம வந்து பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிலபஸ் கம்பாரிஷன். இப்போ இந்த ரியல் அனாலிசிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல என்னென்ன இருக்குது, நியூ சிலபஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எந்தெந்த டாபிக்லாம் நம்ம ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறத அப்படியே நம்ம படிக்கணும், புது சிலபஸ்ல எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டோம்னா நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே உள்ளதெல்லாம் நம்ம திருப்பி ரிவிஷன் பண்றப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டா பிரிச்சிருப்போம். ரியல் அனாலிசிஸ்ல நியூ சிலபஸ்ல இந்த சைடு என்ன இருக்குது, ஓல்டு சிலபஸ்ல இங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரியல் அனாலிசிஸ்ல
நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா எலிமெண்டரி செட் தியரி, ஃபைனைட், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் சிஸ்டம் ஆஃப் கம்ப்ளீட் ஆர்டர் ஃபீல்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்க்மிடியன் ப்ராப்பர்ட்டி, சுப்ரீமம், இன்ஃபீமம் ஆஃப் சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேயே நமக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்டினல் நம்பர்ஸ் இதுவுமே நியூ சிலபஸில் இருக்கும். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நம்பர்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டோர்ஸ் டயகனல் ப்ராசஸ், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் இருக்காது. ஸோ இந்த கான்டோர்ஸ் டயகனல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் இருக்காது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இதுவுமே நமக்கு ரியல் நம்பர் சிஸ்டத்தில் வந்துடும். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே நியூ சிலபஸில் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னஸ் ஆஃப் RLUB ப்ராப்பர்ட்டி இன் காசி சீக்வன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லிமிட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். ஸோ இது எல்லாமே அந்த சீக்வன்ஸ் சீரீஸில் வரும், லிமிட்ஸ்லையுமே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோபாலஜி ஆஃப் ஆர் ஐன்போரல் தியரம், அடுத்து பார்த்தீங்கன்னா புல்சானா வெய்ட்சர்ஸ் தியரம். ஸோ இதுவுமே நமக்கு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ஸ் வந்துடும், லிமிட் சுப்ரீமம் வந்துடும், லிமிட் இன்ஃப்ரீமமும் வரும், புல்சானா வெய்ட்சர்ஸ் தியரமும் வந்துடும், ஐன்போரல் கவரிங் தியரமும் வந்துடும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லையும் இருக்கும், நியூ சிலபஸ்லையும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். காம்பேக்டும் இருக்கும், கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆரும் இருக்கும். ஸோ நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறதுல இந்த கான்டார்ஸ் டயகனல் ப்ராசஸ் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் உள்ளது எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நியூ சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, மீன் வேல்யூ தியரம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிண்ட்லாஃப் கவரிங் தியரம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் சப்செட் அண்ட் கனெக்டட் சப்செட் இது எல்லாமே நியூ சிலபஸ்ல வந்துடும். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸும் நியூ சிலபஸ்ல வந்துடும். டெரிவேட்டிவ்ஸும் வந்துடும் நியூ சிலபஸ்ல. இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல ரெண்டு தான் வரும், ஒன்று லெஃப்ட் டெரிவேட்டிவ், ரைட் டெரிவேட்டிவ் ரெண்டுமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வேல்யூ தியரம் இதுவும் நியூ சிலபஸ்ல வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் தியரம், ஸோ இந்த டெய்லர்ஸ் தியரம்ன்றத நியூ சிலபஸ்ல தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு தடவை படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம், பட் ஆனால் இங்கே வந்து நமக்கு தனியாக கொடுக்கல. நியூ சிலபஸ்ல ரோல்ஸ் தியரம், டெய்லர்ஸ் தியரம் அப்படின்றது நமக்கு செப்பரேட்டாக கொடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம வந்து படிச்சுக்கிறது நல்லது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் இதுவுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல வந்துடும். ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல்லாம் கேட்பாங்க, இந்த லிமிட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வர்றப்ப நம்ம ஹெல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்ல ரீமான் இன்டெக்ரல், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெபிக்யூ மெஷர் அண்ட் லெபிக்யூ இன்டெக்ரல் ஆன் லெபிக்யூ இன்டெக்ரல் அப்படின்னு வரும். ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெக்ரல், டெஃபனிஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அந்த இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இன்டெக்ரல் அண்ட் டிஃபரன்ஷியேஷன், இன்டெகிரேஷன் ஆஃப் வெக்டர் வேல்யூடு ஃபங்க்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இதுலையுமே பார்த்தீங்கன்னா சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வருது. ஸோ அங்கே சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் மட்டும் பார்த்துருப்போம், இங்கே ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்குறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் பார்ப்போம், கண்டினியூட்டி பார்ப்போம், இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் பார்ப்போம். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீமான் இன்டெக்ரல் வந்துடும், லெபிக்யூ இன்டெக்ரல் வந்துடும். ஸோ இந்த மெஷரபிள் ஃபங்க்ஷன், ஸோ இதோட ஃபைனைட் மெஷர்னா என்ன, ஸோ அதே மாதிரி ரீமான் அண்ட் லெபிக்யூ இன்டெக்ரலோட கம்பாரிஷன் என்னன்னு வந்துடும். மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரம், ரிப்பீட்டட் இன்டெக்ரல்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஓல்டு சிலபஸ்ல என்ன இருக்குதோ அது அப்படியே நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கும். இதில் புதுசாக நமக்கு எதுவுமே ரியல் அனாலிசிஸ்ல ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அடுத்து புதுசாக என்ன டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா பவர் சீரீஸ், ஃபூரியர் சீரீஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே உள்ளதை மேக்ஸிமம் நம்ம எதையுமே டெலீட் பண்ணாமல் அப்படியே நம்ம படிச்சுக்கலாம். பட் இங்கே கடைசியாக உள்ள இந்த மெஷரபிள் ஃபங்க்ஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெஷரபிள் செட்டு, இதுல இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கம்மியாகலாம். ஏன்னா அடுத்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் கொடுத்துருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் அதுல இருந்து நமக்கு கேட்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே நியூ சிலபஸ்ல உள்ளது தான், இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. ஸோ இது எல்லாமே நியூ சிலபஸ் தான். அதாவது பவர் சீரீஸ், ஃபூரியர் சீரீஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்ல அடிஷ்னலாக நமக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபூரியர் சீரீஸ் அப்படின்றது நமக்கு ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 3 புதுசாகவே ஒரு யூனிட் நம்ம வந்து பார்த்துருப்போம், செப்பரேட்டா ஃபூரியர் சீரீஸ்ன்னு பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபூரியர் சீரீஸ் வரும், பவர் சீரீஸ் வரும், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா என்ன, பார்ஷியல் டெரிவேட்டிவ்னா என்ன, அதே மாதிரி டெரிவேட்டிவ் அஸ் எ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தியரம் அண்ட் த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் தியரம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
நம்ம புதுசா படிக்கிற மாரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு நியூ. ரியல் அனாலிசிஸ்ல இது புதுசா நம்ம படிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால இதிலருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே உள்ள ரியல் அனாலிசிஸ்ல நமக்கு ஓல்டா நம்ம என்ன படிச்சோமோ, அத அப்படியே நம்ம வந்து ஃபுல்லா படிச்சுக்கிற மாரி இருக்கும். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யூனிட் 2 ரியல் அனாலிசிஸோட மைண்ட் மேப் நம்ம வந்து குடுத்திருப்போம். ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2 தான் டாபிக்கா பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு ரியல் அனாலிசிஸ். அடுத்து இப்ப புதுசா நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிற பவர் சீரிஸ், ஃபோரியர் சீரிஸ், ஃபங்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் இதோட இந்த ரீமான் இன்டெக்ரல் இங்க நம்ம சேர்த்திருப்போம். இப்ப இந்த மாரி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். இப்ப இந்த மாரி 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ரியல் அனாலிசிஸ்ல என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் வருதுன்னா, எலிமெண்டரி செட் தியரி, ரியல் நம்பர் சிஸ்டம், கன்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி, அப்புறம் லிமிட்ஸ், அப்புறம் சீக்வென்ஸ், அதுக்கப்புறம் சீரிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர் சிஸ்டத்துல படிப்போம். அடுத்து ரீமான் இன்டெக்ரல். ஸோ இந்த பவர் சீரிஸ் இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா, ரீமான் இன்டெக்ரல் அப்படின்னு ஒரு சப் டாபிக் பார்ப்போம். பவர் சீரிஸ் பார்ப்போம். ஃபோரியர் சீரிஸ் பார்ப்போம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் பார்ப்போம். ஸோ இந்த மைண்ட் மேப்ல ஒவ்வொன்னு சப் டாபிக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ நெறைய சப் டாபிக்ஸ் குடுத்திருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இது அந்த மைண்ட் மேப்ப அப்படியே ஒரு பேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஹேண்ட் ரிட்டனா எழுதி வச்சுக்கங்க. எழுதிட்டு இந்தந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம இதுல குடுத்திருப்போம். இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்ப ரியல் அனாலிசிஸ்லாம் இதுல மெயினா நமக்கு என்ன டாபிக்ஸ் வருது, அதுக்கு கீழ என்னென்னலாம் சப் டாபிக்ஸ் வருது அப்படின்றத ஜஸ்ட் ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம திருப்பி ஒரு எல்லா யூனிட்டையும் முடிச்சதுக்கு அப்புறமா ரிவிஷன் பண்றதுக்கும், ரீகால் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மைண்ட் மேப்ப நம்ம ஏற்கனவே குடுத்திருக்கிற மாதிரி தனியா ஒரு பேஜ்ல இத எழுதி வச்சு, அப்பப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த யூனிட் 2 ரியல் அனாலிசிஸோட டீடைல்ஸ் நம்ம என்னன்னு பார்க்கிறோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். இப்ப மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 240 பேஜஸ் இருக்கும். ரியல் அனாலிசிஸ்ல டோட்டலா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, 240 பேஜஸ் இருக்கும். கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஸ்டின் பேங்க நம்ம குடுப்போம். இது 95 பேஜஸ் இருக்கும். இதுல 645 கொஸ்டின்ஸ் வந்துரும் உங்களுக்கு. கொஸ்டின் அதோட ஆன்சர் கீ வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே டிஆர்பி போர்ட்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா செப்பரேட்டா எழுதியிருப்போம். இது 45 பேஜஸ் வந்துரும். இது டோட்டலா பார்த்தீங்கன்னா, 263 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இப்ப நம்ம கண்டக்ட் பண்ற டெஸ்ட் கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோட நம்பர் ஆஃப் பேஜஸ் பார்த்தீங்கன்னா, 146 பேஜஸ் வந்துரும். ஸோ ஓவராலா யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, 526 பேஜஸ் நீங்க வந்து ஜெராக்ஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, 1208 கொஸ்டின்ஸ் இருக்கும் டோட்டலா பார்த்தீங்கன்னா. அதே மாரி நம்ம YouTubeல பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கிளாஸ் சென்ட் பண்ணியிருப்போம். ஏற்கனவே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஒரு 34 வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாரி இருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஹவர்ஸ் இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் ஆகும். ஸோ இது யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் பத்தின ஒரு ஃபுல் டீடைல் நம்ம என்னன்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ்க்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல். இப்ப இந்த யூனிட் 2 நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மே 1 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். என்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றோம்? மே 20th அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை டேஸ் எடுத்துக்கிறோம்? நம்ம 20 டேஸ் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த 20 டேஸ்ல இப்ப நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 1. இப்ப இந்த டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரியல் அனாலிசிஸ் நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 146 வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு டெஸ்ட் நம்பர் 1க்கு நம்ம எத்தனை டைம் கொடுத்துருப்போம் அப்படின்னா, டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 9 டேஸ் டைம் கொடுத்துருப்போம். இப்போ இந்த 9 டேஸ்ல இந்த பேஜ் நம்பர் 146 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ இந்த ரியல் அனாலிசிஸ்ல டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீடைல்டு சொல்யூஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ 9th அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மே 9th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரியல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி 100 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, மே 18th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது படிக்கிறதுக்குமே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலா வந்து ஒரு 9 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இப்போ இந்த 9 டேஸ்ல நம்ம எதெல்லாம் படிச்சு முடிக்கணும்னா, ரீமான் இன்டெக்ரல், பவர் சீரிஸ், ஃபோரியர் சீரிஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள். ஸோ இந்த டாபிக் கீழே சப் டாபிக்ஸ் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மெட்டீரியல்ல நீங்க பேஜ் நம்பர் 147ல இருந்து பேஜ் நம்பர் 240 வரைக்கும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோரியர் சீரிஸ், இந்த பவர் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மெட்டீரியல்ல கடைசியா நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதனால நம்ம மெட்டீரியல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெராக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ
நம்ம மெட்டீரியல்ல கடைசியா ஏன்னா இதெல்லாம் புது யூனிட் அப்படின்றதுனால இந்த பவர் சீரிஸ், ஃபூரியர் சீரிஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்லாம் கடைசி லாஸ்டா நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க டெஸ்ட் நம்பர் 2க்கு பேஜ் நம்பர் 147ல இருந்து 240 வரைக்கும் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 2 May 18th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. இது படிக்கிறதுக்குமே ஒரு 9 days டைம் கொடுப்பாங்க. ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இந்த யூனிட் ஃபுல்லா சேர்த்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 300 கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ நீங்க இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 240 ஃபுல் மெட்டீரியலை நீங்க தரவா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பருக்கான கொஸ்டின், ஆன்சர் கீ, டீடைல் சொல்யூஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. May 20th அன்னைக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம படிச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ்க்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் என்னன்றதை பார்த்தோம். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா சிலபஸ் கம்பாரிஷன், ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் என்னென்ன வேரியா இருக்கு, புதுசா நமக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோம். அடுத்து செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட மைண்ட் மேப் நம்ம வந்து பார்த்தோம். தேர்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டோட ஒரு டீடைல்ஸ், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இதெல்லாம் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எவ்வளவு பேஜஸ் இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் பார்த்தோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், டெஸ்ட் நம்பர் 1 என்னை கண்டக்ட் பண்றாங்க, டெஸ்ட் நம்பர் 2 என்னை கண்டக்ட் பண்றாங்க, டெஸ்ட் நம்பர் 3 என்னை கண்டக்ட் பண்றாங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன போர்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே டீடைலா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த நமக்கு யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த யூனிட், அதாவது யூனிட் 3 டோபாலஜிக்கான ஃபுல் டீடைல் எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.